அந்த வெளிச்சம் நம்மளுக்கு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்துடும். பெருசா சின்ன வெளிச்சம். ஏன்னா டெய்லி தேவன் வெளிச்சத்தை தரார். இந்த வெளிப்பாடு என்னுடைய வாழ்க்கை, என் ஊழியத்தையும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, சமுதாயத்தையே மாத்திடும். சமுதாயத்தை மாத்துறவங்க நீங்களும் தான். ஹலோ, வேற யாருமே இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு நம்ம இதெல்லாம் ரொம்ப ஆழமா 2வது பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே, இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரம் டீ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவோம். அப்போ பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்ப்போம். அந்த இது கொடுத்துருங்களா, அந்த நோட்ஸ் கொடுத்தீங்களா? சரி, அது இப்போ கடைசியாக இதை பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த வேதத்தை முழுமையாக ஆவிக்குரியதா இருக்குது. இது முழுமையா சரீரத்துக்குரியதா இருக்குது. முழுமையா இது ஆவிக்குரியது. சொல்லுங்க, இது முழுமையா ஆவிக்குரியது, இது முழுமையா சரீரத்துக்குரியது. ஏன்னா தேவன் மனுஷனை முழுமையான சரீரமாகவும் படைச்சிருக்கிறாரு, முழுமையா ஆவிக்குரியவனாகவும் படைச்சிருக்காரு. வெறும் ஆவியா படைக்கல, வெறும் சரீரமா படைக்கல. ஆகவே ஆவிக்குரியவனாகவும் மனுஷனை படைச்சிருக்கிறாரு, சரீர பிரகாரம் படைச்சிருக்கிறார். ஆகவே இந்த போதனை இதுல ஆவிக்குரிய போதனையும் இருக்குது, சரீர பிரகாரம் போதனையும் இருக்குது. ஆவிக்குரிய போதனையை மட்டும் போதிச்சுட்டு சரீர பிரகாரம் போதனையை விட்டுட்டீங்கன்னா சரீரத்துல தோல்வி அடைவோம். சரீர பிரகாரமான போதனையை போதிச்சுட்டு ஆவிக்குரிய போதனையை போதிக்கலன்னா ஆவிக்குரிய விதத்துல தோல்வி அடைஞ்சிரும். இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். பாருங்க, அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா முழுமையாக தேவனா இருந்தார், முழுமையாக மனுஷனா இருந்தார். இல்லைங்களா? முழுமையா மனுஷன், அவர் முழுமையாக தேவன். பாதி தேவன் பாதி கடவுள் இல்லை. முழுமையா தேவனா இருந்தார், முழுமையாக அவர் மனுஷனாக இருந்தார் என்று கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. பிறகு பாத்தீங்கன்னா இந்த வேத புஸ்தகத்துல சில காரியங்கள்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, நாம் அதை எடுத்து பிரசங்கிக்கிறதுக்காக அல்ல, நமக்கு ஒரு காரியத்தை சொல்வதற்காக அதை எழுதப்பட்டிருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நாம படிச்சுக்கிறதுக்காக தான் எழுதப்பட்டிருக்குது ஒழிய அதை எடுத்து நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோம். உதாரணத்துக்கு, இஸ்ரவேல் மக்கள் விழுந்தது, அவர்கள் கீழ்ப்படியாமல் போனது, அவர்கள் தண்டிக்கப்பட்டது, அடிமைப்பட்டது, அவர்கள் கஷ்டப்பட்டது, இவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்குது என்றால் நாம் அதை விசுவாசிப்பதற்காக அல்ல, அதை போல் நாம் வாழக்கூடாது என்பதற்காக தேவன் படம் போட்டு நமக்கு அதை காண்பித்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, சவுல் வீழ்ந்தது தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். ஹலோ, யூதாஸ் வீழ்ந்தது தான் பிரசங்கம் பண்ணுகிறோம். எப்படின்னா, இப்பதான் ஈஸ்டர் போச்சுங்களே, போன மாசம் மார்ச் 5ஆம் தேதியாவா ஈஸ்டர் வந்தது? ஏப்ரல் 5 ஈஸ்டர். ஏப்ரல் 6 ஒரு எங்க ஏரியால ஒரு போதகர் மீட்டிங் வச்சாங்க. நானும் போனேன். நான் அங்க எனக்கு கேட்கலன்னா கூட துணைத் தலைவரை போட்டாங்க. சரி, அன்னைக்கு போனேன். இன்னைக்கு மீட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க ஃபர்ஸ்ட் திங்கள் இன்னைக்கு இல்லையா? 1ஆம் தேதி. சரி, என்ன சொல்ல வரேன்னா, உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதியா? 5ஆம் தேதி வந்தது. 6ஆம் தேதி திங்கக்கிழமை அங்க போய் உட்காரோம் போதகர் மீட்டிங்ல. அவர் என்ன பேசுறா, விழுந்து போன யூதாசத்தான் 1 மணி நேரம் பேசுறாரு. இருக்கீங்களா? முதல் நாள் தான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த இயேசுவை பத்தி பேசி, வெற்றி சிறந்தார் பேசி, இந்த உலகத்தை கலக்கிறவர் எங்கேயும் வந்து விட்டார் என்று சொல்லி இருக்கிறாரு. எல்லாத்தையும் வெற்றி சிறந்தார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு, மறுநாள் என்ன பிரசங்கம் கேட்கிறேன்னா, விழுந்து போன யூதாஸ் எப்படி எல்லாம் விழுந்து போனாங்க, அந்த மாதிரி நீ விழுந்துடக்கூடாது. அப்போ விழுந்து போறதை பத்தி நான் தியானிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எப்படி வாழணும்ன்றது தான் தியானிக்கணும். பாருங்க, இருக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், எதுக்காக எழுதப்பட்டது புரிஞ்சுக்கினா அதை நம்ம தியானிக்க மாட்டோம். படிச்சுக்கலாம், பட் அதை தியானிச்சு அதை என் மனசுல வச்சு அதை இன்னொருத்தருக்கு பிரசங்கம் பண்றோம். பாருங்க, விழுந்து போனத அது சபை கிடையாது. விளங்குதுங்களா? அடுத்தது, எதை விசுவாசிக்க வேண்டும் அப்படி என்றால், தேவன் அவர்களை மன்னித்தார். அவர்களுக்கு, யார்? இஸ்ரவேலுக்கு மன்னித்தார், தயவு காண்பித்தார், அவர்களை இரக்கம் காண்பித்தார், கிருபையை பொழிந்தருளினார், அவர்களை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார்.
அப்புறம் அவர்களை உயர்த்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை அவருக்கு போதித்து விசுவாசிக்க சொல்லுகிறார். இதை எடுத்து நம்ம வாழ்க்கையில போதிக்கணும். அதான் நேத்து கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வசனம், நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதிங்க, 24 அதுல பாத்தீங்கன்னா நீதிமான் எழுதணும் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்படின்னா என்ன, அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. விழுந்தான்னா வெறும் பாவத்தில் விழுந்த மட்டும் இல்ல, பலவீனமோ இல்ல ஏதோ ஒரு காரியத்துல விழுந்தாலும் அவனை ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு, தூக்கிடுவார். ஏன்னா ஒன்னே இல்லை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை போலே நம்ம வாழணும் தான் ஆசைப்படுறாரு. ஏன்னா அவரை போலதான் உண்டாக்கிட்டார். ஆகவேதான் பாருங்க, திடீர்னு பேதுரு இயேசு கடல் மேல் நடக்கிறாரு. நடந்த உடனே பேதுரு பாக்குறான், ஆண்டவரே நீரானால் நான் நடக்கட்டுமா அப்படின்னு கேட்கறான். உடனே நீலாம் நடக்கூடாது, நான் தான் நடப்பேன். நீ யாரு மனுஷன், நீ நான் தான் நடக்கணும் நீளும் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க, ஜாலியா ஃப்ரீயா இருங்க. இது நம்ம மதத்தை போதிக்கல. நிறைய பேர் கிறிஸ்தவத்தை மதமாக்கி வச்சுட்டாங்க. மத போதனையை போதிச்சு மதமான ஒரு மக்களாகி உலகம் அரசாங்கம் என்ன சொல்லிடுச்சுன்னா கிறிஸ்தவத்தை மதம் சொல்லிடுச்சு. கிறிஸ்தவம் மதம் கிடையாது. கிறிஸ்தவம் தேவனுடைய வழி, தேவனுடைய உறவு. பிரிஞ்சு இருக்கிற மனுஷன் மீண்டும் அதான் சொன்னாங்களே உறவு உண்டாகுது. மனுஷன் ஆதாம் மூலமா ஆண்டவர்கிட்ட காவிட்டுட்டான். இயேசு நம்மளை பழம் விட வச்சுட்டார். இருக்கிறீங்களா இல்லையா? நான் ஒரு மாதிரி பேசுவேன் சென்னை தமிழ்ல. ஏன்னா இந்த காலத்துல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யூத் சபைக்குள்ள வரணும். யூத்த சபைக்குள்ள வர வைக்கிறதுக்கு சினிமாக்காரன் என்னென்னமோ பண்றாங்க. ஹலோ, ஆனா நமக்கு தான் ஒன்னும் பண்ண தெரியல. சாரி, நல்லா இருக்காரு, உங்களெல்லாம் ஒன்னையும் சொல்லல. ட்ரெண்டை மாத்தணும் பாருங்க. ஆகவேதான் ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, சிம்பிள் சுவிசேஷம் என்ன, ஆதாம் மூலமா ஆண்டவர்கிட்ட காவிட்டுட்டான். பாவம் செய்து காவிட்டு பிரிஞ்சிட்டான். இயேசு பழம் விட்டு, நம்ம சின்ன பசங்க பாருங்களேன் ஸ்கூல்ல பழமா காவா பாத்துங்க, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கன்னு நான் விளையாடிக்கிறேங்க. பாவம் பழம் ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். சுவிசேஷத்தை ஈஸியா சொல்லி கொடுக்கணுங்க. ஒரு விளம்பரம் வருது, 45 நிமிஷத்துல அவன் விளம்பரத்தை சொல்லிடுறான், செகண்ட்ல புரியுது. நம்ம 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் புரிய மாட்டேங்குது யாருக்கும். ஹலோ, தப்பு நம்மளே சேர்த்துக்கிறேன், என்னையும் சேர்த்துக்கிறேன் தான். ஆகவே எப்படி ஈஸியா கொடுக்குன்றத பார்க்கணும். அப்போ நான் ஈஸியா கொடுக்கணும், நான் ரொம்ப அழகமா அதை உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிச்சிடணும். எனக்கு கஷ்டமா இருந்தா எப்படி ஈஸியா சொல்லுவாங்கல்ல, வாழைப்பழத்தை உரிக்க கூட கூடாது, வாழைப்பழத்தை உரிச்சு போதுங்க நல்லா இருக்குது. அந்த மாதிரி இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கூடிய ஒரு மனிதர்களா கடவுள் உங்களை என்னை வைக்கிறார். ஆமென். இதைத்தான் தேவன் நம்ம ஆவியா நமக்குள்ள இருந்து செயல்படுறாரு. அவர் உந்துறாரு, எப்படியாவது நம்ம சரியாக்கி எப்படியாவது ஈஸியா எல்லாத்தையும் ஈஸியா சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தயார் பண்றாரு. அதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளுங்க, விரும்புங்க, நல்லா இருக்கும் அது. ஆமென். சரி, அது மாத்திரம் இல்ல, எல்லா மனிதனும் பாவியா இருப்பதனால, கவனிக்கிறீங்களா, எல்லாம் அதுல இருக்காது சார், அதுல இருக்காது, இது வேற. எல்லா மனிதனும் பாவியா இருக்கிறதுனால எல்லா மனுஷனும் பாவியா, எல்லாரையும் கடவுள் பாவியா படைச்சாரா? இல்ல. அது எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, எல்லா மனிதனும் ஏழையா இருக்கிறதுனால கடவுள் ஏழையா தான் மனுஷன் படைச்சாரா? லாஜிக் புரியுதுங்களா என்ன சொல்ல அது வரேன்னு? சபை இன்னைக்கு ஏழை, ஏசப்பாவும் ஏழை, நானும் ஏழை. ஏன்னா அவர் மாட்டுக்கொட்டாயில பிறந்தாரு. நம்ம ஏழையா இருக்கிறதாமா தேவ சித்தம். ஆமாம்மா, ஏசு சாமி பாருங்க ஏழையே தேடி வந்தார். இதை போதிச்சா வர அவங்களே ஏதோ பெந்தகோ சபைக்கு எப்படிப்பட்டவங்க வராங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஒன்னே இல்லாத பீஸ் ஆகி அப்படிப்பட்டதான் பெந்தகோ சபைக்கு வருவாங்க.
மற்ற சபைக்கெல்லாம் போயினா நல்லா ராயல்டா கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த சிஎஸ்ஐ சபைக்கு, இந்த ஆர்சி சபைக்கு, இப்படிப்பட்ட சபைக்கு, பெந்தகோ சபைக்கு வரோம்னா நம்மகிட்ட கேட்குற மாதிரி தான் கண்டிஷன்ல வரும். நம்ம புடவை எடுத்து கொடுக்கணும் கிறிஸ்துமஸ்க்கு. நம்ம மீட்டிங் வச்சா பிரியாணியோ சோறை போடணும், சாம்பார், அதுக்கு தட்டு நிறைய இருக்கும் பின்னால சபைகளில். தட்டு ரெடியா இருக்கும், பாக்ஸ் ரெடியா இருக்கும், எல்லாம் ரெடியா இருக்கும். முடிஞ்சோன்னு டக்குன்னு சாப்பாடு. என்ன பழக்கம் ஆக்கி வச்சுக்கிறோம் பாருங்க. அவங்க அன்னைக்கு பேதுரு கல்ல கீழே போட்டாங்க, எதை போட்டாங்க, சொத்துக்களை போட்டு போனாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு, நம்ம கொடுக்க வேண்டியதை ஆக்கி வச்சிருக்கிறோம். இருக்கீங்களா இல்லையா? மாத்தணும். எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்குது. அந்த மிஸ்டேக்கை உடைக்கிறது, புடுங்கி எடுக்கணும் பாருங்க. ஆகவே தான் நம்ம அப்படியே மற்றவங்க சொல்ற மாதிரி போயிடக்கூடாது. போயிட்டா நீங்க ஏதோ ஏதோ நீங்க சொல்றாங்கல்ல, அவன் பைத்தியக்காரன் பேசினா பைத்தியக்காரன் பின்னால் போக முடியுமா? ஆகவே நம்ம நின்று யோசிக்கணும். என்ன இது? கடவுள் ஐஸ்வர்ய சம்மனர், சர்ச்சில் இருக்கிறவங்களாம் ஏழையா இருக்கிறான், சர்ச்சில் இருக்கிறான் வியாதியா இருக்கிறான். அவர் கல்வாரி சிலுவையில் எல்லா வியாதி, எல்லா நோயும், எல்லா பிரளயனும் சுமந்து தீர்த்துட்டாருன்னா நான் ஏன் நோயா இருக்கணும்? கேள்வி கேட்டு நம்மளே சத்தியத்தை பார்க்கணும். அப்ப புரிஞ்சுக்கணும், இல்ல ஆவியானட்ட கேட்கணும். அப்ப பாருங்க, அப்ப எல்லா மனிதரும் ஏழையா இருக்கிறதுனால எல்லாரும் ஏழையா கடவுள் படைச்சாரா? இல்ல. அப்ப சபையில இன்றைக்கு 2 விதமான பிரச்சனை இருக்குது. மெயின் பிரச்சனை ஒன்னு ஹெல்த் பிரச்சனை, ஒன்னு வெல்த் பிரச்சனை. ஒன்னு ஏழையா இருக்கிறான், இன்னொன்னு வியாதிகாரனா இருக்கிறான். பிரசங்கம் பண்ணி அவ்வளோ பிரசங்கம் பண்ணி முடிச்சு ஜபமும் பண்ணிடுறோம் மொத்தமா. அதுக்கப்புறம் பார்த்தா லைனா வியாதினா, ஐயா சுகர், ஐயா வியாதி, ஐயா குடல் வலி, ஐயா இடுப்பு வலி. ஐயா இது நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம கை நீடு, சரி ஜோமா சோதரமா ஜோம் பண்ணி அமிச்சிடறோம். அது நல்லா ஆயிடுது வச்சுங்களேன், விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏமா அவர் வீட்டுக்காருக்கு வேலை இல்லையா, பையனுக்கு வேலை இல்லையா, எங்கயா தசமாவா கொடுக்குறது, எங்கயா இது பண்றது, அந்த தான் நானும் உங்ககிட்ட இந்த மாசம் வாடகைக்காக கேட்கலான்னு வந்திருக்கிறேன். யாரும் குறை சொல்ல, கொஞ்சம் திங்கிங். அப்போ 2 பிரச்சனை இருக்குது சபையில. ஒண்ணு ஹெல்த் பிரச்சனை, வெல்த் பிரச்சனை. இதை நம்ம கண்டுக்காம நம்ம பண்ண சபையை நடத்திட்டா என்ன அர்த்தம்? ஒரு பிள்ளை நம்ம வளர்க்குறோம், நம்ம வீட்டுல பிள்ளைங்க வளர்க்குறாங்க, பிள்ளைங்களை படிக்க அனுப்பிடும். பிள்ளைங்க 5 சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்ட் வீக் ஆகுது. மேக்ஸ் வரல, மேத்தமெட்டிக்ஸ் வரல, ஏதோ இங்கிலீஷ் வரல, விட்டுருவோமா? என்ன பண்றோம்? வாடா பையா, என்னடா இது, அப்பா வாடா அவனை டுட்டேர்ல சேர்க்கிறான் அப்படின்னு போய் டுட்டேலுக்காரங்க அவன் சொல்றான், சார் எவ்வளவு மக்கையார்னு வாங்க சார், நாங்க பாஸ் ஆகிடுறோம். எங்க டுட்டேலுக்காரையும் பாஸ் ஆகுறாங்க, சபையன் பாஸ் ஆக மாட்டேங்குது. டுட்டேலுக்காரனோட சபை ஆண்டவர் வீக்னஸா? நான் கேட்கிறேன், ஆண்டவர் டுட்டேலுக்காரனுக்கு இருக்கிற அப்படி பலன் தேவனுக்கு பலன் இல்லையா? அப்போ எங்கேயோ நம்ம என்ன பண்றோம், மிஸ் பண்றோம். நம்ம என்ன பண்ணிட்டோம், சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு பூமாட்டு பொம்மை மாதிரி இருந்துக்குன்னு, தலையாட்டி பொம்மை இருந்துட்டு நம்ம எதையுமே யோசிக்காத பிரசங்கம் பண்ணினே இருக்கிறோம். இருக்கிறீங்களா? உங்களே இல்லை, நீங்க நல்ல ஆட்கள் இல்ல சொல்றேன். இன்றைக்கு சமுதாயம் அப்படி போயிருக்குது பாருங்க. சரி, அடுத்தது அது மாத்திரம் இல்ல, ஏன் சொல்றேன்னா அதான் இன்னைக்கு அதுதான் தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நான் பிரசங்கிக்கிறேன். என்ன பிரசங்கிக்கிறேன்னா, ஹெல்த் வெல்த். ஏன்னா ஹெல்த் வலது கையில தீர்க்காயுசு, இடது சொல்லுங்க, வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வம் கனம். வசனம் சொல்லுது. வசனம் சொன்னா அப்ப இதை நம்ப மாட்டீங்களா? சொல்லுங்க, எதுக்கு அப்புறம் இது இல்லைங்க, அது சும்மா வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்றது கூட லாக்கிங்க. இல்ல, ஏன் அப்ப பிரசங்கம் பண்றோம்? ஐயா சொல்லுங்க ஐயா, இல்லையா? அப்போ வலது கையில தீர்க்காசு, இடது கையில செல்வம் கனமும் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நான் வலது கையில, இன்னொன்னு நம்முடைய முன்னோர்களை எடுத்துங்க, யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, எல்லாம் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாங்க வயசுல, எல்லாம் செஞ்சுரி. யோபு கேட்டீங்க 140 வயசு, இத்தனைக்கு அவன் செத்து போயிருப்பான். பரு சொரிஞ்சிட்டு
அவன் பாத்தீங்கன்னா கடைசியா 140 வயசுக்கும் சும்மா சூப்பரா வாழ்ந்தான். அவன் பொண்ணு பிறகுது உலக அழகி, சொறி புடிச்சவனுக்கு பிறந்திருக்குது. அப்பனா அவன் நல்லா இருந்து தானே ஆயிருக்கு, குழந்தை பிறந்திருக்கும். கொஞ்சம் கவனிக்க, கொஞ்சம் சரிங்களா, கொஞ்சம் சிரிச்சீங்கன்னா நான் வசனத்துல தான் பிரசங்கம் பண்றேங்க. கூடாது ஏன் நான் 100 வயசு வாழக்கூடாது? 100 வயசு மட்டும் இல்ல, 100 வயசு தள்ளாடக்கூடாது. வேதம் சொல்லுது, வாழ வயது நாட்களாய் உன்னை திருப்புன்னு சொல்லிக்கிறார். யோபுல வாசிச்சு பாருங்க, 33:25 வாசிச்சு பாருங்க. யோபு 33:25 எடுங்க. அப்பொழுது இயேசு மரிச்சு உயிர் தெழுந்து அப்பொழுது வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். நான் சின்ன பையனாயினே போவேன், நான் பரவர சின்ன பையனாயினே போவேன். ஆரோக்கியம் அடையும். அவன் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். நம்ம என்ன சொல்லிட்டோம் தெரியுமா? இப்போ இதை என்ன சொல்லுவோம்? பாஸ்டர், அது பரலோகத்துல அப்படி ஆயிடும் பாஸ்டர். இங்கே சொல்ல, அப்ப ஏன் இங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறோம்? பரலோகம்னா இங்க தேவையில்லை. பரலோகத்தை அப்படி ஆகிறதுக்கு எனக்கு எதுக்கு போதனை சொல்றாங்க? பரலோகத்துல கண்ணீர் இல்ல, பரலோகத்துக்கு வியாதி இல்ல, பரலோகத்துக்கு வேதனை இல்ல, பரலோகத்துல கஷ்டம் இல்ல, அதுக்கு சரி, அது எனக்கு தெரியும், அதுக்கு போதனையே தேவையில்லை. இங்கதான் எனக்கு போதனை தேவை. இங்கதான் எனக்கு கண்ணீர், இங்கதான் எனக்கு வேதனை, இங்கதான் எனக்கு துன்பம், இங்கதான் எனக்கு வலி, இங்கதான் என்னால வாழ முடியல, இங்கதான் ஸ்ட்ரகிளிங் எனக்கு. அப்போ இங்கதான் எனக்கு போதனையே தவிர பரலோகம் போறதுக்கு எனக்கு போதனையே தேவையில்லை. பரலோகத்துல கண்ணீர் இல்லைன்னு சொல்லி சின்ன குழந்தை கூட கேட்டா சொல்லும். ஹலோ, ஏன்னா கடவுள் இருக்கிறாரு, அங்க பேய் இல்ல, பிசாசு இல்ல. எத்தனை பேர் தூங்குறீங்க? தட்டுங்க பக்கத்துல, கவனிக்கிறீங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம எப்படியோ எதுவோ எங்கேயும் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப பரலோகம், அப்ப இங்க வந்து நம்ம என்ன பண்றதுல, சுகத்தை விசுவாசிக்கிறதுல, ஆரோக்கியத்தை விசுவாசிக்கிறதுல, தீர்க்காயசை விசுவாசிக்கிறதுல, நீடித்த நாட்களை விசுவாசிக்கிறது இல்ல, இன்னும் நல்லா வாழணும்னு ஆசையே வெளியாடுது. ஏன்னா இப்ப காடு வாழ்ந்து போ, வீடு போன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, வேதம் சொல்லுது எல்லாம் செஞ்சுட்டு அடிச்சிருக்கிறோம். அந்த புஸ்தகத்தை நம்ம கையில் உடனே நம்ம என்ன, அவரு வந்து என்ன 70 வயசு பலத்தின் மின்பது என்பது யார் சொன்னது? யார் சொன்னதுங்க? மோசேன்னு சொல்றது நம்புவீங்களா? ஆண்டவர் சொல்றது நம்புவீங்களா? ஆண்டவர் கடைசி ஆபிரகாம் முன்னால 120 வயசு வரைக்கும் இந்த பூமியில நீ நல்லா தாண்டலாமா இல்லையா? இல்ல, நீ இருக்கிற வரைக்கும். அப்ப அதுக்கு தாங்க இந்த மருந்து. இதை கண்டுபிடிக்கிறவனுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், இதை கண்டுபிடிக்கிறவனுக்கு உடலாம் ஆரோக்கியம். எதை கண்டுபிடிக்கிறவனுக்கு? இந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து கண்டுபிடிச்சு அந்த மருந்தை உள்ள போடுறவனுக்கு இந்த மருந்தை அப்ளை பண்ணினே இருக்கணும். இந்த மருந்தை அப்ளை பண்ணினே இருக்கணும். பொழுது இது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணுமா வேணவா? சொல்லுங்க சார். ஆகவே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம என்ன பண்றது இல்ல, பிரசங்கம் பண்றது பயப்படுறோம். ஏன்னா இது ஒரு கள்ள உபதேசம் புலகுது பிரதர் அப்படின்ட்டு நம்ம பயப்படுறோம். இன்னொருத்தர் அன்னைக்கு சொன்னார், ஒருத்தர் அடிக்கடி இப்போ கூட நிறைய போன வாரத்தில் கூட அவர் சொன்னார், பாஸ்டர் மீட்டிங் நானும் வச்சிருந்தேன் பாஸ்டர், இப்பெல்லாம் பாஸ்டர் மீட்டிங் வைக்கிறதுல எந்த பாஸ்டர் போய் கேட்டா நம்ம சொல்றது நான் கேட்கறேன், வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க, அவங்க காதலே வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டேன் பாஸ்டர் மீட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே வந்து சில பேர் வந்து சில நேரத்தில் இந்த செய்யாதன்ற மாதிரி ஒரு சத்துரு வந்து சொல்லிட்டு போவான். கவனிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் உஷார். நான் சொன்னேன், உலகத்துல கவனிக்கிறேன் கேட்குறீங்க, உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே ரட்சிப்ப விசுவாசிக்கிறதே இல்லை. ரட்சிப்ப விசுவாசிக்கிறாங்களா யாராவது உலகத்துல? ஆனா ஏன் சுவிசேஷம் சொல்லினுக்கிறோம்? சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க பாஸ்டர். ஆண்டவர் யாரும் சுவிசேஷம் யாருமே கேட்க மாட்டாங்க, இது பண்றாங்க. ஆனா சுவிசேஷம் சொல்றோமா இல்லையா? அதனாலதான் சபை திறந்து வச்சு பிரசங்கம் பண்றோம். யாரும் கேட்கறதுல என்ன, சபையை எடுத்து பிடிச்சிட்டு போயா சொல்லலாமே. ஆகவே போதகர்கள் கேட்கிறாங்களோ கேட்கலையோ, நீ பிரசங்கம் பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் மீதிய. அப்போ சில நேரத்தில் நம்ம செய்யற அந்த தரிசனத்தைய சில பேர் நிறுத்தத்துக்கு வருவான். யாரு? பேய்.
பிசாசு உங்க தரிசனத்தை, நீங்க செய்யற தரிசனத்தை நிறுத்துறதுக்குனே வருவான். ஆனா அவன் வரும்போது பல்லெல்லாம் வச்சுன்னு வர மாட்டான், கம்பெல்லாம் வச்சுன்னு வர மாட்டான். சொல்றது நல்லதா சொல்லுவான், நல்லா சொல்ற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதை. அத பவுல் சொல்றாரு, பிசாசுடைய தந்திரங்களை அறிந்தவர்கள் அல்லவே. இல்லையா? ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு ஊழியத்துக்கு எழுத ஆரம்பிப்பீங்க, சில பேர் இதெல்லாம் எனத்துக்கு உனக்கு அப்படின்னு சொல்லுவான். உங்க மனசே சொல்லும், உங்க இருதயமே சொல்லும், உங்க உணர்ச்சியே சொல்லும். உணர்ச்சியை நம்பி வாழாதீங்க, வசனத்தை நம்பி வாழ. இருக்கிறீங்களா? சரி. அப்ப பாருங்க, இன்னொன்னு, இந்த பணம், இந்த பணமும் இந்த வெல்த்தியை பத்தி பேசினாலேயே சபையில என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் இன்னைக்கு வெறும் அந்த உலக பிரகாரமான ஒரு போதனையை கொடுத்தாருங்க, அதுல ஒரு ஆவிக்குரியதே இல்லை. அவர் என்ன பேசினாரு? வெல்த் அது ஆவிக்குரியதா? ஜெபத்தை பத்தி பேசினாரா பத்தியா? ஏதாவது ஆவிக்குரிய உபவாசத்தை பத்தி பேசினாரா பத்தியா? 21 நாள் ஜெபத்தை பத்தி பேசினாரா பத்தியா? அந்த மனுஷன் உலக பிரகாரம் மனுஷன். அந்த பையனும் பாருங்க, காரை வாங்குறான்றான், இதோ பாட்டில் இது காரு, பில்டிங்கு, வீடை கட்டுவேன்றான். அவங்க ஏதோ கள்ள போதுனே. ஜாக்கிரதை. இப்படியே சொல்லி சர்ச்சை நசுக்கி வச்சிருக்கிறாங்க சத்துரு. பாருங்க, 15ஆம் கவனிக்கிறீங்களா? 15ஆம் நூற்றாண்டுலாம் சபையில ஒரு போதகர் தான் வெல்த்தா படிச்சு வரா இருப்பாராம். அது மட்டும் இல்ல, போதகரா இருக்கிறது தான் டாக்டரா இருப்பாராம். அவருடைய கேம்பஸ்ல ஹாஸ்பிட்டலும் இருக்குமா, அவருடைய கேம்பஸ்ல காலேஜும் இருக்குமா, அவர் கேம்பஸ்ல ஆலயமும் இருக்கும். போதகர் தான் ஆலயத்துக்கும் டைரக்டர், ஹாஸ்பிட்டலுக்கும் டைரக்டரா இருப்பாரு, பிறகு காலேஜுக்கும் டைரக்டரா இருப்பாரு. ஏன்னா அப்படிதான் அந்த காலத்துல போதகர்களுடைய லெவல்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு சக்தி உள்ள பூந்து சபையெல்லாம் என்ன ஆச்சுன்னா, குடிசைதான் சபை. கொஞ்சம் சபையில அப்படி இப்படி பாட்டு கேட்டு போட்டு கொஞ்சம் கடாமடா, உலகம் உள்ள வந்துச்சுங்க, உலகம் வந்துச்சு, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்னங்க நம்ம பண்றோம்? உலகம்னா என்ன தெரியுங்களா? உலகம்னா என்ன தெரியுங்களா? இயேசுவை தெரியாதவன் தான் உலகத்தான். ரட்சிப்பை தெரியாது உலகத்தானுக்கு. அபிஷேகம் அவனுக்கு உலகத்தானுக்கு தெரியாது. அவனுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் அவனுக்கு தெரியாது. பரலோகம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு பரிசுத்த வாழ்க்கை அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தேவனுடைய சித்தம், நோக்கம், திட்டம் எதுவுமே தெரியாது. அதான் உலகத்தான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொஞ்சம் நல்லா ஹெல்த்தா நல்ல ஆசீர்வாதமா இருந்துட்டா உலகத்தான் பாவேன். உலகத்தானுக்கு இயேசுவை தெரியாதுங்க. உலகத்தானுக்கு ரட்சிப்பை தெரியாது. ஆமா, அப்ப இயேசு உலகத்தை அன்பு கூர்ந்தான். எந்த உலகத்தை? உலகத்தை அன்பு கூர்ந்தான் சொல்லிக்குத. அப்போ நம்ம பகுத்தறியணும், வசனங்களை பகுத்தறிஞ்சிக்கணும். சும்மா எதையோ ஒன்று எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு நான் நல்ல பிரசங்கம் மட்டும் யோசிக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சரி, உள்ள போறதுக்கு முன்ன அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. கவனிங்க, கேக்குறீங்களா? பாருங்க, இந்த இயேசு பாருங்க காணிக்கை பெட்டி போடுறத அப்படியே பாக்குறாரு. பார்த்தாரா இல்லையா? எல்லாம் காணிக்கை போடுறாங்க, இவர் உட்கார்ந்து சேர போட்டுன்னு அப்படியே பாக்குறாரு. என்ன இயேசு புல்பீட்ல இருந்து பிரசங்கம் பண்ண வேணாவா? காணிக்கை பெட்டில போய் நின்று பேசினுக்கிறார். என்ன அவர் பேசு உலகப்புறமான இயேசாக்குறாரு. ஒரு சிந்திக்க யோசிச்சு பாருங்க. அவர் பாட்டு நடத்தினமா, நான் பாட்டு நடத்த வேணா, ஆராதனை பண்ண வேணாவா, காணிக்கை போடுறத உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னும் இவர் பரலோக தேவ இயேசுவா இவர் அப்படின்னு யூதருக்கு சொல்லியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க? யூதர்களுடைய கண்ணை திறக்கப்படல. இவர் என்ன இவரு என்ன கடவுளால் அனுப்பப்பட்டாரா? மோசே தான் கடவுளால் அனுப்பப்பட்டவர். இந்த இவர் தான் குடியான வீட்டுக்கு போறாரு, பாவிகள் வீட்டுக்கு போறாரு, இவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற தலைமுறை என்ன பண்ணிச்சுன்னா, இந்த வெல்த்தை பத்தி புரிஞ்சிக்காம யோசிக்கிறாங்க. பாருங்க, இயேசு காணிக்கை பெட்டி போடுறத கவனிச்சார். போட்டுட்ட பிறகு சொல்ற, கமெண்ட் பண்றாரு, எல்லாருமே கம்மியா போட்டாங்க, ஆனா இந்த பெண்ணு மட்டும் அதிகமா போட்டா. ஏன்? ஒன்ன 2 காசு போறத பத்தி பேசல, ரொம்ப கம்மி. அங்க இல்ல, அவ அங்க சொல்றாரு, பணத்தை வச்சு சொல்றாரு. அங்க போதனை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாம் கடவுளை நம்பானுங்க, இவ ஒண்டிதான் கடவுளை நம்புனவ. கடவுளை நம்புறதுனால தான், பணத்தை நம்பல,
கடவுளை நம்பி எல்லாத்தையும் போட்டு போனான். இவங்க எல்லாம் கடவுளையும் நம்பல, அதான் பணத்தை நம்பினா தான் கம்மியா போட்டு போனாங்க. ஹலோ, பாருங்க எப்படி போதனை கொடுக்கிறாரு பாருங்க. ஒரு போதனைய பணத்தை வச்சு கொடுக்கிறாரு. ஆனா நம்ம பணத்தை பத்தி இங்க பேச மாட்டோம். எங்க ஃபுல் பிட்ல பணத்தை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனா இறங்கணும்னு பணம் வேணும்ன்றோம். பாலுக்கு, பீஸுக்கு, பஸ்ஸுக்கு, பெட்ரோலுக்கு, எல்லாத்துக்கும் பணம் வேணும். ஆனா ஃபுல் பிட்ல வந்து பணத்தை பேசினா உலக போதனை, அது உலக போதனை அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்க, இயேசு கிட்ட வராங்க. ராயனுக்கு கீழ்ப்படியுதா தேவனுக்கு கீழ்ப்படியுதா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே என்ன பண்ண இயேசு, பணம் கொடுன்றாரு கையில. அங்க போனா பணம் பெட்டி பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. இங்க பணத்தை எடுப்பான். என்ன இவர் பணத்தை கேட்கிறாரு, ஊழியக்காராச்சு இவரு. தேவ பணத்துல தொடக்கூடாதுல, பைபிள்ல வச்சுதான் மடிச்சு கொடுப்பாங்க. விளங்குதுல, கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும் சார், இயேசுவின் நாமத்தினால வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாகட்டும். பாருங்க, இவரு காசு கொடுன்றாரு. உடனே கொடுக்குறாங்க. சொல்றாங்க, இந்த 2 எழுத்து, இது யாரு இது என்ன சொல்றாரு, தேவனுக்கு உரியது தேவனுக்கு கொடு, ராயனுக்கு கொடு. அப்படின்னா என்ன, தேவர் ராஜ்யத்தையும் கடவுள் ராஜ்யத்தையும் சேர்க்காத, அது வேற அது வேற அப்படின்னு பட்டுன்னு எதை எடுத்து சொல்றேன்னா, சும்மா சொல்லிட்டு போயிடலாம், பணத்தை காமி. அப்படின்னா எவ்வளவு அந்த கடவுள் பணம் எவ்வளவு மனுஷனுக்கு முக்கியன்றத அங்க காமிக்கிறார். சரி, அடுத்தது பாருங்க, பேதுரு வந்து கேட்கறான், ஆண்டவரே வரி கட்டலாமா வரி கட்டக்கூடாதா? அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு நேரா போ சொல்றாரு. கடலுக்கு போப்பா, தூண்டில போடு, மீனை பிடி, வெள்ளி பணம் சொல்லுங்க, பணத்தை சொல்றாரு. வெள்ளி பணம் இருக்கும் சொல்லுங்க, வாய் தந்து பணம். பாத்தியா, பயமாக்குது இல்ல சார்? ஒண்ணு பயப்படாதீங்க சார், நம்ம தேவ பிள்ளைங்க தான், ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இயேசு மாம்சத்துல வந்தாருன்னு எல்லாம் அறிக்கை செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். சிலுவை இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது, சபையே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, சிலுவை இங்க இல்ல, சுல்பீட்ல சிலுவை இருக்கும், மேல சிலுவை இருக்கும் எங்க மாடியில, அப்புறம் கழுத்துல சிலுவை இருக்கும். போதனையில சிலுவையை பத்தி இருக்காது. இயேசு ரத்தத்தை பத்தி, மரணத்தை பத்தி, உயிர்த்ததை பத்தி இருக்கே இருக்காது. ஆனா நம்ம உபவாசம், நம்ம 21 நாள், நம்ம 50 நாள், நம்ம 60 நாள், நம்ம எவ்வளவு முட்டி தேய்ச்சிக்கணும், நம்ம எவ்வளவு எப்படிலாம் பாடுபட்டோம், நம்ம ஹிஸ்டரி சொல்லி நிற்போம். இருக்கிறீங்களா இல்லையா? நான் சொல்றேன், அவரை நினைவு கூறுங்கள். ஃபுல் பீட்ல அவரை நினைவு கூர்ந்து உபதேசத்தை பண்ணுவோம். அவர் சிலுவை, அவர் ரத்தம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் சபை கிடையாது, நீங்க இல்ல, நான் இல்ல, ஜீவன் கிடையாது. அப்போ அதான் வந்து ஒரு ஆள் வந்து பிரசங்கம் பண்ணும்போது கவனிக்கணும், அவர் யாரை மையப்படுத்துறாரு, யாரை உயர்த்துறாரு, யார வாயிலிருந்து அவர் வார்த்தையில யாரை உயர்த்துறாரு, வசனத்தை உயர்த்துறாரா, தேவனை உயர்த்துறாரா, கர்த்தரை உயர்த்துறாரா, அதான் கண்டுபிடிக்கணும். இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, சொல்றாரு, மீன் வரும், அப்ப அது மட்டும் இல்ல, அந்த மீன்ல இருந்து வாயிலிருந்து எடுங்க, வாயிலிருந்து மீன் எடுத்தா பணம் கிடைக்கும், அதை எடுத்துன்னு போயிட்டு கட்டுன்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆத்துமாக்குள்ளதான் பொக்கிஷத்தை வச்சிருக்கிற. மீன் என்றது ஆத்துமா. அந்த ஆத்துமாக்குள்ள எல்லாம் இருக்குது. உனக்கிட்ட வந்திருக்கிற எல்லா ஆத்துமாக்குள்ளயும் பெரிய உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் அதுல இருக்குது. ஆனா அதை திறந்து அது கிட்ட இருந்து வாங்குறது தான் நீங்க நல்ல போதனையை கொடுக்கணும். ஆமே, வந்துக்கிறாங்க ஆத்துமா. நிறைய பேர் பாருங்க, ஆத்துமா என்ன சொல்லுவாங்க, மக்களை சில பேர் சொல்லுவாங்க, நீங்க இல்ல, சில இடத்துங்கள ஜனங்களா ஒரே தொல்லையா, அதுங்களா ஒரே அமக்குள்ளம், பேய் ஒண்ணு வந்து பிடிக்கின்னு போகுது, ஒண்ணு சண்டை போடுது, ஒண்ணு இது பண்ணுது, ஒண்ணு வட்டி கொடுது, ரொம்ப தொல்லையா. நான் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஜனங்களாம் ஆசீர்வாதங்க. சொல்லுங்க, நம்ம ஜனங்களாம் ஆசீர்வாதம். சொல்லுங்களேன், என் ஜனங்கள்லாம் ஆசீர்வாதம், தொல்லெல்லாம் கிடையாது. வாயத்தை சொல்லக்கூடாதுங்க. உங்க பிள்ளைங்களை அப்படி சொல்லுவீங்களா? நம்ம பிள்ளைய நம்ம சிலது அப்படி சொல்லி, நம்ம உலகத்த மாதிரி பேய் பிள்ளையாது, சரி உருப்பட மாட்டோம். நம்ம இப்படி ஊறிச்சு, இந்த உலகம் வார்த்தை நமக்குள்ள ஊறுனால இதுதான் வருது. இது வரவே மாட்டேங்குது. உன்னை மேலாக்கு, உன்னை தலையாக்கும். ராஜா, நீ மேலா இருப்ப, நீ தலையா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ உயர்ந்து இருப்ப, வெற்றியா இருப்ப, ஜெயமா இருப்ப. அறிவாளி யார? பிள்ளைய அறிவாளி இருக்கீங்களா இல்லையா? ஓகே, சரி. அப்ப பாருங்க, அது மாத்திரம் இல்ல,
இந்த உலகத்தை தேவன் பொருளாதாரத்துல உண்டாக்கி இருக்கிறார். பொருள் சம்பந்தமான உலகம் இது. அந்த பொருளாதார உலகத்துல இருக்கிறதுனால கவனிங்க, ஏன்னா அந்த பொருளையும் இந்த சுகத்தை பத்தி தான் வசனம் எப்படி இருக்குதுன்றத காமிக்கிறேன். முதல் உள்ள போவே இல்லை, இன்னும் உள்ள போதனைக்கு போகவே இல்லை. என்கிட்ட இருக்க அந்த போதனை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பண்ணணும். அதை இந்த இதுல 3 தாள் இருக்குது. இது ஒரு 10 நாள் பிரசங்கிக்கிற பிரசங்க தாள் இது. அதனால இது ஒரே நாள்ல முடியாது. பட் நான் என்ன பண்றேன், சும்மா மேல நீங்கள போதகர் டக்கு டக்குன்னு குறிச்சிக்கலாம். ஏன்னா அந்த வசனத்துடைய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க கேட்டுட்டீங்கன்னா இந்த வார்த்தை இனிமேல் எப்படி பார்ப்பீங்க, வேற மாதிரி பார்ப்பீங்க. இது வரைக்கும் வேற மாதிரி பார்த்தீங்க, இப்ப பார்க்கும்போது ஆவியானவர் உங்களை வேற கண்ணோட்டத்துல பார்க்க வைப்பார். ஆமென். சரி, அப்ப பாருங்க, பொருளாதாரம் இந்த உலகத்தை உண்டாக்கிட்டார் கடவுள். ஆகவே எலியாவுக்கு சோறு வந்துடுச்சு. ஆனா என்ன பண்ணார், சோறு போட்டாரா இல்லையா? சொல்லுங்க சார். சோறுண்டு தமிழ் சொல், சாப்பாடு கிடையாது. சோறுண்டு தமிழ் சொல். அதனால ஒரு மாதிரி பேசுறேன், தமிழ் சோறு போட்டாரு. எவ்வளவு நாள் போட்டாரு? 40 நாள் உட்கார வச்சு. அவன் சொல்லிட்டான் தரிசனம் முடிஞ்சிச்சு காலின்னா. அவர் சொன்னார், இல்லப்பா தரிசனம் இருக்குதுப்பா. சோறு போட்டாரு, தூங்க வச்சார். பொருளாதாரம், நல்ல தூக்கம், நல்ல பெட்டை கிட்டெல்லாம் கொடுத்து. ஏன்னா நீங்களும் நானும் நல்லா இருக்கிறது தேவ சித்தம். உங்களுக்கு நல்ல பெட்டு, நல்ல ஏசி, நல்ல வீடு வாசல் கம்பல்டபிளா இருக்குது, தேவனுடைய சித்தம். ஊழியக்காரனுடைய சுகத்தை தேவன் விரும்புற. சுகம்னா சுகம் மட்டும் இல்ல, சுகம்ன்றது வாழ்வு. நல்லா இருக்கணும், ஊழியக்காரன் மதிப்பா இருக்கணும், ஊழியக்கார அந்தஸ்தோடு இருக்கணும். ஊழியக்கார பார்க்கும்போது வெளியே கேவலமா பார்க்க கூடாது. இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, எலியா சோர்ந்து போகும் எல்லாம் பண்ற பிறகு திராட்சை ரசத்தை எடுத்து பொருளாதாரத்தை காமிக்கிறார். பொருளாதாரம் தான் திராட்சை ரசம். சும்மா கிடைக்குமா? காசு கிடைக்காம. அதுக்கப்புறம் 5 அப்போ 2 மீன், அதை வச்சு என்ன பண்றாரு, பொருளாதாரத்தை காமிக்கிறார். பொருளாதாரம் இருக்குது பாருங்க வேதத்துல முழுவதும். அது புதிய ஏற்பாடு. பொருளாதாரம் 5 அப்போ 2 மீன். பிறகு துணிக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் கவலைப்பட வேணான்றாரு. நான் வெறும் ஜபமும் ரட்சிப்பும் மட்டும் கொடுக்கறது கிடையாது. நான் என்ன பண்றாரு, காட்டு புல்ல பார்ப்பா, காட்டு புல்ல பார், அதை நான் உடுத்துறேன். அப்படின்னா என்ன, உலக மக்கள் தான் காட்டு புல்லு. ஹலோ, இருக்கிறீங்களா? ரஜினிகாந்த், விஜய் என்ன ஒரு மாதிரி பேக்குறீங்க? பாஸ்டர் உலக புறான்னு பார்த்து சட்டையை பார்த்தா தெரியுது உனக்கு. நிறைய பேருக்கு ஷர்ட்டு இதை வச்சுதான் ஆவிக்குரிய நினைக்கிறது. நான் சொல்றேன், என் ஷர்ட்டா பிரசங்கம் பண்ணும். கொஞ்சம் சொல்லுங்க, தெளிவு வரணும். இதே பிடிச்சின்னு கூடாது. ஷர்ட் பிரசங்கம் பண்ணுமா? கண்ணாடி பிரசங்கம் பண்ணுமா? சொல்லுங்க. நான் போடுற செருப்பு பிரசங்கம் பண்ணுமா? ஆவியானவர் எனக்குள்ள தான் பிரசங்கம் பண்ணுவார். அப்போ நம்ம கண்ணாடி சட்டை இதை பார்த்த உடனே இந்த ஆளு லிஸ்ட்ல களி இப்படி பண்ணி தான் நம்ம புரிஞ்சிக்காதே இருக்கிறோம் சார். கொஞ்சம் புரிஞ்சிங்க சார். எது உலகம், எதை நிதானிக்கணும். கண்ணாடியை பார், ஸ்டைல் பார், எவ்வளவு கண்ணாடி பார், பயங்கரமாக. அந்த அம்மா வேற மேல தூக்கினுக்கிறாங்க, பயங்கர ஸ்டைல் அவங்க பாஸ்டர் அம்மா. இதெல்லாம் பார்ப்பாங்க இன்னைக்கு. என்ன நினைச்சீங்க நீங்க? ஆமா, கிறிஸ்தவனா எப்படி சிரிக்க கூடாது. சிரிச்சுனா அவ்வளவுதான், பத்தியா சிரிக்கிறான். நானா கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமா மாறும். ஏங்க கடவுள் சந்தோஷமா இரு, மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா என்ன சும்மா சந்தோஷமா இருக்குன்னா, நீ சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு நல்லது. சந்தோஷம் என்ன, உனக்கு எல்லாம் கிடைக்கும் மொத்தம் சந்தோஷம். ஆத்துமா கிடைக்கும் போது, சபை வளர்ச்சி அடையும் போது, ஜனங்கள் நல்லா இருக்கும் பொழுது சந்தோஷம் மகிழ்ந்து வருது பாருங்க. அப்போ சந்தோஷமா இருப்பது தேவனுடைய சித்தம். நான் சிரிச்சு சந்தோஷமா என் பிள்ளை, என் மனைவி, என் சபை மக்களோடு கூட ஜாலியா இருப்பது தேவ சித்தம். அல்லேலூயா. ஆகவே உம்முன்னு தான் சொல்லு, நீ சந்தோஷமா இல்லை, நீ உலகம் உம்முன்னு இருக்கிற, நீ உலகம். ஏன்னா உலக மக்கள் எப்படி என்ன நல்லா எவ்வளவு இருக்குன்னு அவங்க பாருங்க முந்தா இருப்பான். அவனுக்கு ஒரு சினிமா படம் போடணும், அப்பதான் ஓ கிரிக்கெட் ஆடுவான். உங்களுக்கு எனக்கு அது தேவையில்லை. கிறிஸ்து உள்ள இருக்கிறார், தெய்வம் உள்ள இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வரும், ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி, உள்ளம் பூரிக்கும். இந்த பிரசங்கத்தை பண்ணும் போதே ஒரே ஜாலி பரவசத்தோட பிரசங்கம் பண்ணலாம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்றீங்க?
ஓ ஹல்லேலூயா, glory to Jesus. அதுக்கப்புறம் பாருங்க, காட்டுப்புள்ள பாருங்க, சாலமோனை பாருங்க. அவங்களுக்கு நான் கொடுப்பேன், உனக்கும் தர மாட்டேன்னா சொல்லுங்க, எனக்கும் தருவார். சொல்லுங்க, எனக்கும் தருவார். ஏராளமா தருவார். சொல்லுங்க, ஏராளமா தருவார், தாராளமா தருவாரு. அவர் கஞ்ச பிரபு கிடையாதுங்க, இயேசு பிரபு தாராள பிரபு. அடுத்தது இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்க போறோம், இதெல்லாம் உள்ள போவே இல்லை. வேற சின்ன இன்ட்டு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். என்ன பண்றாங்கன்னா, நாளைக்கு என்ன இருக்க எப்படி இருக்க போறோம். நான் சொல்றேன், நாளைக்கு என்ன ஒண்ணே இல்லை, யோபுடைய முன்னிலைமை காட்டணும், பின்னிலைமை. அப்ப உங்க பின்னல நல்லாதான் இருக்க போகுது. சொல்லுங்க, என் பின் வரப்போ நல்லா இருக்கும் சார், ரொம்ப நல்லாவே இருப்பேன். 2026 நல்லா இருப்பேன், 27 நல்லா இருப்பேன், 28 நல்லா இருப்பேன், 31 நல்லா இருப்பேன். ஏன்னா எனக்கு பைபிள் இருக்குது, கடவுள் இருக்கிறார், அவர் எழுதி கொடுத்துட்டாரு, நீ இப்படிதான் இருக்க போற. யோபுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை நல்லா இருந்தது போல என்னுடைய இன்னைக்கு நாளைக்கு நல்லா இருப்பேன், நாளைக்கு நல்லா இருப்பேன். ஏன்னா தேவ வார்த்தையை தான் நான் நம்புவேன். ஆமென். அடுத்தது பாருங்க, அது மாத்திரம் இல்ல, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. நீங்க தான் ஆலயம். பிந்தின ஆலயம் இன்னைக்கு இருக்கிற ஆலயத்தை காட்டிலும் நாளைக்கு நல்லா தான் இருப்பேன். என்ன மாதிரி ஒரு அசூரன்ஸ் கொடுத்துக்கிறாரு. நம்ம போய் ஜாலியா இருக்க வேண்டாமா, சந்தோஷமா இருக்க வேணுமா, மகிழ்ச்சியா இருக்க வேணுமா, ஏன் நம்மனுக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சில பேர் கோயிலுக்கு போகும்போது தான் பைபிள் தூக்கணும், இவங்க தான் சிலுவை தூக்கின்னு போற மாதிரி இருப்பாங்க. சில பேர் கோயிலுக்கு வரதுக்கு பயப்படுறாங்க. எங்க வீட்டில் நாங்க எங்க சர்ச்சில் ஒரு குடி வச்சிருந்தோம். ஒரு வீட்டில், எங்க வீட்டுக்கு எதிர்க்க அந்த வீட்டில் ஒரு பொண்ணு கோயிலுக்கு வரேன்னு சொல்லிச்சான், வீட்டுக்காரருடைய பொண்ணு. அந்த வீட்டுக்காரர் சொல்றான், ஐயோ சர்ச்சுக்கிட்டு போது என்னன்னா அங்க ஓன்னு அழுவாங்க அப்படின்னாங்களாம். என்னப்பா அப்படின்னா, இல்லை எங்க சர்ச்சில் நல்லா பாட்டு பாடி சந்தோஷ பாட்டு கீபோர்ட்லாம் போட்டு டான்ஸ் ஆடி பாடுவோம் அப்படின்னா ஜாயினஸ் இருக்கும். அப்படியா? இல்லை, நான் நிறைய சர்ச்சில் பார்த்துட்டு முக்காடு போட்டு ஓன்னு அழுவுறது தான் பார்த்துக்கிறேன். நீங்க அது வேற ஆளுங்க, நாங்க வேற. இருக்கீங்களா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, கோயில் அந்த காலத்துல எங்க பாஸ் சொல்றாரு, ஜபனோடனே நிறைய பேர் கொஞ்சம் கோவம் வருது என்ன பார்த்தா. ஏன்னா என்ன சொல்றது, மாத்திக்கணும். ஜபம்னா என்னங்க? போர்டு மீட்டிங். கடவுளுக்கு எனக்கும் போர்டு மீட்டிங். போர்டு மீட்டிங்ல போய் எவனா அழுவாங்களா? ஒரு கம்பெனியில போர்டு மீட்டிங் இருக்குது, எம்டி உட்காந்துருக்கிறாரு, எல்லாரும் சூப்பர்வைசர் அவங்க இவங்க லொஸ்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க. போர்டு மீட்டிங் வாரம் வைக்கிறான், அங்க போய் அழுதுந்தா என்ன அதுக்காக வருது? கடவுள் தெய்வம் என்ன? ஜபம்னா என்ன? போர்டு மீட்டிங்கு. ஆண்டவரே இந்த பூமியில என்ன பண்ண போற? திட்டம் கொடுக்குறான், அவர் திட்டத்தை கொடுப்பாரு, அந்த திட்டத்தை நம்ம செய்ய போடணும். ஜபம் என்பது என்ன? பரலோகத்துடைய சிஸ்டமேட்டிக்க பூமியில கொண்டு வருதுதான் ஜபம். அப்படியே பரலோக பேட்டர்னை பூமியில கொண்டு வரதுக்கு ஜபம் என்ற ஒரு வழியை கடவுள் கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் செய்யப்படுவது எதுவோ பூலோகத்திலும் செய்யப்படும்படியாக. ஜபமே என்ன? பரலோகத்தின் பேட்டர்னை அப்படியே பூமியில கொண்டு வந்து நிறுத்துறது தான் ஜபம். அதுதான் ஜபத்துடைய தன்மை, ஜபத்துடைய செல்வாக்கு. சொல்லுங்க, செல்வாக்கு. ஜபத்துடைய பவர் என்ன? அப்படியே பரலோகத்துடைய மகிமை பூமியில நிறைவேற்றுவதற்கு தான் ஜபத்தையே கொடுத்துக்கிறார் கர்த்தர். அப்ப அதை போய் நம்ம என்ன பண்றோம்? ஓ அழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் யாரோ எதுவும் தரமாட்டார் மாதிரி உள்ள வெளியேக்கிறோம். பாப்பாப்பா சரியான கஞ்சப்பூச்சி கடவுளாகிறாருப்பா அவரு, இப்படி அழுகுறாங்களாப்பா, நானே கொடுத்துருவேன். பிச்சைக்காரன் கூட ஒரு வாட்டி 2 வாட்டி கத்தான் கொடுத்துறாங்க, ஓன்னு கத்துறான்னு கொடுக்க மாட்டாரு போல. என்னையா இவரு கடவுள், இந்த கடவுள் எனக்கு வேணாம். இருக்கீங்களா இல்லையா? நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிரிங்க சிந்திங்க. தந்தி பேப்பர்ல வரும் பாருங்க. ஷக்கலாபா கதூரி நாமா கலாபா தீபா லியா தூரா நம்ம ஷதரா பாக்கா லிதாரா பாக்கா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு பாருங்க, பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு அப்படின்னு. நான் பிற்காலத்தை பேசுறேன். எனக்கு நிறைய பேர் பாருங்க, அங்க ஈராக்கு சண்டை, இங்க ஈரான் சண்டை, என்ன பாருங்க, நம்ம உலகத்தான் கூட ஜாலியா வாழ்ந்துருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, இங்க குண்டு போட்டோன்னு இவங்க சபையில குண்டு போட்டுக்கிறாங்க. இருக்கீங்களா இல்லையா? இஸ்ரேல் தேசத்துக்காரன் சண்டை போட்டு ஜாலியா சுத்தி நிக்கிறான், பால் விளையாண்டுக்கிறான். பாத்தீங்களா?
இன்னும் நான் கேட்கறேன், என்ன எங்க சண்டை போட்டுக்கிறேன், அவன் பாட்டு பாடு, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. மேல வருது டொப் டொப்னு வச்சிருவான் அவன். நம்ம நாட்டுல எங்கேயோ சண்டை நடக்குது, இங்க அது வந்துட்டாரே, சீக்கிரம் வந்துட்டாரே, அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டுடுங்க, வேலைகளை எல்லாம் விட்டுருங்க. இப்ப ஜனங்க வேலைக்கு போறவங்கள கூட நிறுத்திடுறது நம்ம. புரியுதுங்களா? தப்ப நினைக்காதீங்க தயவு செய்து. நான் சொல்றேன், உலகத்தை யார் பாதுகாக்கிறது? நீங்களா நானா? அவர் தான் காக்க போறாரு. சொல்றாரு, நீ வேற ராஜ்யத்தில் இருக்கிற, சுத்தி எரிஞ்சாலும் நீ எரிய மாட்ட. இருக்கீங்களா இல்லையா? சுத்தி எரியும், நான் எரிய மாட்டேன். ஏன்னா அக்னிக்குள் இது வந்து அக்னி மாதிரி தான் இந்த உலகம். ஆனா நான் எரிய மாட்டேன். இந்த எண்ணம் நமக்கு வேணுங்க சார். இந்த எண்ணம், அதுக்கு தான் இதை எடுத்து காமிச்சேன். இதை எடுத்து இது நம்புறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு தான் வந்து அந்த அறிக்கை. இயேசு வந்தாரு, இயேசு செஞ்சாரு, இயேசு மரிச்சாரு, இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு பிதாவின் வலதுபுறத்தில் பந்தி பேசிக் கொண்டிருக்கிறார், இயேசு மறுபடியும் வரப்போறாரு, என்ன பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறாரு, திருப்பி பூமியில கொண்டு வந்து நித்திய வாழ்க்கையை கொண்டு வருவார். இவ்வளவு கொடுத்து எழுதி நம்முடைய ரிசல்ட்டே கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஹலோ, நம்ம ஜாலியா இருக்க போற ரிசல்ட் வந்துட்டோம், நம்ம முன்னுக்கிறோம் பாருங்க. இருக்கிறீங்களா? ரிசல்ட் என்ன? புதிய வானம் புதிய பூமிக்குள்ள நம்ம ஜாலியா இருப்போம். ஆனா இந்த பூமியில எப்படி வாழ்றதுதான் கத்துக்கிறோம். இந்த பூமியில எப்படி வெற்றியா, எப்படி ஜெயமா நான் வாழ்றது மட்டும் இல்ல, என் சர்ச்சை மக்களை வெற்றியா வாழ வைக்கணும், என் சமுதாயத்தை வெற்றியா வாழ வைக்கணும். அதுக்குத்தான் எனக்கு போதனை, அதுக்கு தான் எனக்கு வெளிச்சம், அதுக்கு தான் ஒரு வெளிப்பாடு எனக்கு வேணும், அதுக்கு தான் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்புறம் பாருங்க, நீதிமானுடைய பாதையோ, நான் திருப்பி என்ன சொல்லுகிறேன், எதிர்காலத்தை பத்தி பேசுகிறேன். இன்னைக்கு நிறைய எதிர்கால பிரசங்கம். என்ன பிரசங்கம்னா, ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ண போற, போயிடுவியா, போக மாட்டியா, அறுத்துட்டு போயிடுவாரா உன்ன. என்னங்க நீங்க, ஏங்க நம்மள மாதிரியாங்க கத்தரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் ஒரு சின்ன பிரச்சனை பண்ண கா விட்டுட்டு போயிடுறீங்க. அவரு அப்பப்ப உங்ககிட்ட கா விட்டுருவாரு. சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, யாருங்க கத்தரு? ஒரு முறை அவர் திருமணம் பண்ணிட்டாரு, சொல்றாரு, அவரே சொல்றாரு மனைவியை பிரிய கூடாதுன்றாரு. அவர் எப்படி நம்மளை பிரியவாரு? மன்னின்னு சொல்றாரு, அவர் எப்படி மன்னிக்காத இருப்பாரு? ஹலோ, வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம், வெளிப்பாடு உண்டாகட்டும். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா அசையக்கூடாது. ஏன்னா நான் என்ன நம்பல, நான் என்ன நம்பி வாழல. இன்னைக்கு நான் அவர் உள்ள இருந்தா பேசினுக்கிறாரு. வழங்குதுங்களா? அப்ப நீதிமானுடைய பாதை நடுப்பகல் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அப்படின்னா என்ன? எதிர்காலத்தை பத்தி தான் பேசுறாரு. எப்படி இருக்கும்னா சொல்லுங்க, நடுப்பகல் வரைக்கும் அப்படின்னா உச்சி வெயில பத்தி பேசுறாரு. உச்சி வெயில் என்ன? நீங்களான உச்சத்துக்கு போறது நிச்சயம், உச்சத்துல இருப்பது நிச்சயம். சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஆமேன். அப்படின்னா நான் இருக்கிற லெவல்ல இல்ல, உச்சத்துக்கு போறதா தேவ சித்தம். நிறைய பேருக்கு பாருங்க, கொஞ்சம் ஜாஸ்தி சூத்திரம், நம்ம அதிகமாலாம் கேட்க கூடாது அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, ஒரு அருமையான நம்ம முதலமைச்சர், இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு நடிகனா இருந்தாரு, அதுல பெரிய கேரட், பெரிய லெவல்ல வந்தாரு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற தாகம், இது போதாது, இன்னும் வேற காரியத்தை நான் செய்யணும், அடுத்த லெவலுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே அவர் விஷன் வச்சிருந்தார். அதனால்தான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்தாரு. ஏன்னா நம்மளுக்கு சினிமா போதும்டா, உச்சம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான், சம்பாரிச்சோமா போனோமா. ஒரு உலக மனுஷனுக்கு, எப்பேற்பட்ட உச்சத்துல இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய தெளிவு, நாட்டுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தரிசனம் இருக்குதுன்னா, இன்னைக்கு உங்களை என்ன கடவுள் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காருன்னா, வெறும் சேலத்துக்குள்ள பக்கத்துல இங்கேயே அங்கேயே அந்த சொல்லுவாங்க என்னது, குண்டு சட்டில குதிரை ஓட்டின்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே இந்த கடவுள் என்ன சொல்ல, உலகம் முழுவதும் போக சொல்லிக்கிறாரு. ஆமென். சில பேர் கேட்பாங்க, சேலத்துக்கா போறீங்க? அப்பனா அப்ப உலகம் முழுவதும் போய்க்கிற சொல்லிக்கிறாரு. நம்ம ஆளுங்க அப்புறம் பொண்ணு கொடுக்கறது, எங்க டெல்லியிலயா பொண்ணு, அங்கேயா பொண்ணு? எங்க வீட்டு பக்கத்துல இருந்தா பொண்ணு நல்லா கிடைக்கும், மாப்பிள்ளை இருந்தா கிடைக்கும். மக்களுக்கு விஷயமே கிடையாது, பெருசா எதுவுமே கிடையாது. அதனாலேயே பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேன், பையனு கல்யாணம் ஆக மாட்டேன்.
இவங்க போட்டு வெளியே போட்டு பொண்ணுக்கு பையனு கல்யாணம் ஆகி 35, 36, 38 அப்புறம் ஆண்டவர் பார்க்கல பிரதர், என்ன பண்றது பிரதர், உலகத்தாகலாம் பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்குது பிரதர், நம்மளுக்கு தான் கிடைக்கிறது இல்லை. நீங்க நல்ல ஆட்கள் சொல்றேன், இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லிடுங்க. தப்பு கடவுளுக்கு இடம் கொடுங்க. ஆமேன். கர்த்தருக்கு இடம் கொடுங்க. அப்ப பாருங்க, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமா இருக்குது. சரி, கடைசியா இன்னொன்னு முடிச்சில்ல. இப்போ நிர்வாணம் என்பது பிசாசின் உபதேசம். நிர்வாணம் என்பது பிசாசின் உபதேசம் அல்லது பாவத்தினுடைய தன்மை அல்லது பாவத்தினுடைய கொடுமை. நிர்வாணம் என்பது, கவனிங்க, நிர்வாணம் என்பது பிசாசின் உபதேசம் அல்லது பாவத்தினுடைய தன்மை. எப்படின்னா, தேவன் மனுஷனை தேவ சாயில தேவ ரூபத்துல உண்டாக்கி குளோரி, தேவனுடைய குளோரி ஆதாமுக்கு வாழ்க்கை இருந்தது இல்லைங்களா? மகிமை, தேவனுடைய குளோரி, மகிமையால போத்தி வச்சிருந்தார். தேவ சாயல்ல மனுஷனை உண்டாக்கி வச்சிருந்தாரு. அப்பேற்பட்ட மனுஷனை பிசாசு உள்ள பூந்து பேசி இதை சாப்பிடாதன்னு சொன்னதை சாப்பிட வச்சு என்ன ஆகிட்டான்? நிர்வாணின அம்மனமாகிட்டான். சோத்திரம் இப்போ சொல்ற பாருங்க, எப்படி சொல்ற பாருங்க. சில தமிழ்லாம் புரிஞ்சுக்கணும். நிர்வாணம்ன்றது பழைய தமிழ். அம்மனங்கட்டி ஆகிட்டான். அவங்க ஓடுறாங்க, கடவுளை பார்த்துட்டு ஓடுறாங்க. அது மட்டும் இல்ல, டக்குன்னு இலையெல்லாம் போச்சு பூசிக்கிறாங்க. அப்போ பிசாசு என்ன பண்றான்னா, கழட்டி போட சொல்றான் எல்லாத்தையும். அம்மனமாயிரு, அதான் பிசாசின் உபதேசம். ஆனா கிறிஸ்து வராரு, மறுபடியும் அங்க சொல்லுது, அவர் ஒரு மிருகத்தை அடிச்சு, அங்கேயே மிருகத்தை அடிச்சு தோல் உடையினால உடுத்துகிறார். அப்ப தேவன் உடுத்துகிறவர், பிசாசு கழட்டி போடுறவர். அதனாலதான் இன்னைக்கு உலகத்து மக்கள் கூட கடவுள்கிட்ட எப்படி போறாங்க பாத்தியா? துண்டை கட்டிக்கின்னு அப்படி போறாங்க. யாரும் கேவலமா சொல்ல, துண்டை கட்டிக்கின்னு அதை கட்டின்னு இதை கட்டிக்கின்னு அதே ஸ்டைல் நீங்க சபையில பண்ணீங்கன்னா, இதை கட்டிட்டு அதை கட்டிட்டு இதை கட்டிட்டு அதை கட்டிட்டாருன்னா பிசாசின் உபதேசம். கழட்டி போடு, இதை வேணான்னு சொல்றதெல்லாம் பிசாசின் உபதேசம். ஆனா எல்லாத்தையும் உடுத்துக்கொள்னு சொல்றது தேவனுடைய உபதேசம். ட்ரூத், சத்தியம். நான் எதையுமே இதுல வேதத்தின் இல்லாத ஒண்ணும் கொள்ளாதுன்னு சொல்றது இல்ல. அப்போ நம்ம சில வெளிச்சத்தை புரிஞ்சுக்காத இருக்கிறோம். தேவன் உடுத்து வைக்கிறவர். அவன் சின்ன கெட்ட குமாரன், அந்த இளைய குமாரன் போயிட்டு வரான், என்ன பண்ற, பண்ணியோட வரான், என்ன பண்றாரு, உடுத்துற அவனுக்கு நல்லா. யார் அவன்? பிள்ளை போ, உடுத்து, மோந்திரத்தை போடு, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், ஷூவை போடு, அடி பிரியாணி, அடி இத கொண்டாடத்தை, ஜாலியாயிரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜாய்னஸ், ஜாலி, மகிழ்ச்சி, கொண்டாட்டம். அப்பா வீடு இருக்கிறீங்களா? ஒரு 5 minutes பொறுத்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு டீ குடிச்சிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம்